முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. இந்த முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அண்ட் அவரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துக்குள்ளையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்றைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும், அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வராங்க, கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நன்றி. முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியராக இல்லை கவிஞராக பல்வேறு உருவங்களுக்கு தெரியும். எனக்கு முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் வந்து என்னோடய அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தோம். அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதி கொடுக்கணும், வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணன் வந்து என்னை துணை ஆசிரியர்னு போட்டு அது பாலம்னு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜூரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கன்னா இல்லை சொன்னார், அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதானே. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எனக்கு. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வரமாட்டேங்குது. அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கிருக்கன். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அதுபோல் வந்து ஒரு சாபமோ என்னவோ. யாருன்னா குறைந்த வயதில் இறந்துடுறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும்,
எல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்களை நான் குறை சொல்ல இருக்காதீங்க, அவங்க கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து எனக்கே அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். ரொம்ப நீங்கள் சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரியை அவன் சொன்ன பிறகு தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனால் எப்போ உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சேர்ந்தக்கூடிய மிகச்சிறந்த மனிதனாக முத்துக்குமார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய. தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள் கோடி. ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில் சம்பளம் கேட்கறதுக்கு கூச்சம். இதுதான் அவரோட கேர். எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வான்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைண்ணே அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன், அப்படி இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான். அப்படி தான் நான் நினச்சேன். அவன் மரணத்துக்கு இப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. இல்லைடா நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழகினவன் இது இவ்வளோ இதுவாக ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு அவன் நினைவே போட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளுடைய நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே வந்து நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணோம். அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனருங்க வந்துட்டாங்க. அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி விடுச்சு. ஏறக்குறைய 100லேருந்து 150 இயக்குநர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பிடும். அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால் இப்போ நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனால் இவன் வந்து மனசில் 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோம்னு சொல்கிறதே அவனோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அந்த அவனோட எழுத்துக்கும் அவனோட நடத்தைக்கும் அவனோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் அதுதான். முத்துக்குமாருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி செலுத்தணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க. ரகுமான் சார்லேருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க. மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு
தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCAவில் வந்து ஜூலை 19 நடக்க இருக்குது. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து கரெக்டாக நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்குது. இதில் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாவோ இருக்காரோ, அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுற நன்றி கடன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு, இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில், அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளனை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் வந்து அவன் வந்து எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் வந்து கரண்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லி கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னென்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன், என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்னன்னா, நான் 1.5 வயசில் எங்கேயோ சுற்றின்னு இருந்தேன். நான் 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, வந்து அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. இவன் சின்ன பையன் தெரியாது.
இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாங்க. அவன் சொல்கிறான், அன்றைக்கி தான் நான் முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இருந்த நினைவுகள் என்னை வந்து பொறுத்தாலும் நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு 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 பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசினுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, இவ்வளோ பிரியமாக இருக்காதரா, இவ்வளவு வச்சிருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க, கொதிக்கிற சாம்பாரில். நாங்களாம் துடிச்சிருவோம். அவன் முத்துக்குமார் சொல்கிறான், என்ன புள்ளன்னா அப்படி தானே இருக்கும், புள்ளன்னா சாம்பாரில் தான் போடும், அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவான். இப்போ குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கிறான். ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல். ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானா பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களே சமைச்சே சாப்பிட்டுவாங்க. நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கண்ணா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. நன்றி. எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும். அது விஜய் படத்தில் தான், பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான், நிற்க மாட்டா, அப்படி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில், அந்த பரபரப்பில். ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் வந்து என்னென்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறது தான். அது சங்கசாராக இருந்தாலும் சரி தான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார், கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன். வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில், அப்புறம் நம்ம ராம் படத்தில், அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏ ரகுமான்லேருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஆரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார். ஒரு வருஷத்தில் தனஞ்சய சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்கள் கம்போசிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம், ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல்
யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாற்றி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியாக ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நம்மளுக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதையை வந்து ஞாபகம் இருக்குது. படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலுமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு. எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவருடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக அதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு. அதான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலுமே அது என்னென்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், அறிவு தேவகுமார் சார், நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம், யாரென்னா பார்க்கலாம். எல்லோரும் தொடர்புல போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லோரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மிக சிறப்பாக செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போய்ட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. ஐயோ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளெல்லாம் விட்டுட்டு ஒரு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானும் இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு அருமையான எழுத்தாளன், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன். அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே, ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை நினைவு வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த இயக்குனர் திரு ஏஎல் விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக.
அப்போ அவர் மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பின்னு. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன். அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். அது அவருடைய எளிமையை, நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவன் பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள், அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. இப்போ ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.